ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, கருவாட்டு குழம்பு தாங்க பண்ண போறோம். வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கருவாட்டு குழம்புக்கு நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 5 பல் பூண்டு, ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து புளி எடுத்திருக்கேன். 2 நல்ல பழுத்த தக்காளி எடுத்திருக்கேங்க. நீங்க எந்த கருவாடு வேணா எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். 2 கத்திரிக்காய், பச்சை மொச்சை எடுத்திருக்கேங்க. இந்த 3யும் சேர்த்து தான் நம்ம கருவாட்டு குழம்பு செய்ய போறோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து புளியை ஊற வச்சுக்கலாங்க. கொஞ்சமா தண்ணி விட்டு புளியை ஊற வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து புளி நல்லா ஊறட்டும். இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம். கருவாடையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி வந்து லைட்டாக சூடேறட்டும். கருவாட்டு வந்து மண்டையை மட்டும் கிள்ளிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கலாங்க. சுடுதண்ணியில் ஏன் போகிறோம்னா அது மேலே இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும். அதனால் லைட்டாக வந்து சுடுதண்ணியில் போட்டுட்டு பச்சை தண்ணி ஊற்றி நல்லா வந்து கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இந்த கருவாட்டு மேலே இருக்க அழுக்கு தாங்க. இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க கருவாட்டை. இன்னைக்கு வந்து கருவாட்டு குழம்பு வந்து மண்சட்டிலாங்க பண்ண போகிறோம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடேறிடுச்சு. இப்போ தேவையான அளவு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரியட்டுங்க. நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வெங்காயத்தை வந்து 2 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துக்கலாங்க. நான் 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ 3ஐயும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டுங்க. இது கூட வந்து ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் 1/4 டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். கலருக்காகங்க. அதனால் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்படியே வீட்டு மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து வீட்டு மிளகாய் பொடி சேர்க்குறேங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுக்கோங்க. இல்லை தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரண்டிலேயே மசிச்சு விடுங்க. நல்லா மசிச்சு விட்டாச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்தப்ப நல்லா பெரட்டி கொடுங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மொச்சையும் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்த பின்னாடி மூடி போட்டுடலாங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து கத்திரிக்காய் வேகட்டும். ஒரு அரைப்பதம் நல்லா வெந்த பின்னாடி நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் வந்து ஒரு அரைப்பதத்துக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த டயத்தில் புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்த பின்னாடி புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. அதனால் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்த பின்னாடி ஒரு மூடி போட்டுடலாம். கத்திரிக்காய் வந்து ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வேகட்டுங்க. புளி தண்ணி கூட வந்து கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம்.
கருவாடு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கருவாடை சேர்த்துக்கலாங்க. கருவாடை சேர்த்த முன்னாடி ஒரு மூடி போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து கருவாடு நல்லா வேகட்டும். குழம்பு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து திக்காக வேணும்னா நீங்கள் நல்லா குழம்பு வற்ற விடுங்க. இல்லை தண்ணியாக வேணும்னா நீங்கள் வந்து இதே பதத்தில் நீங்கள் இறக்கிடலாம். கருவாடு, கத்திரிக்காய், மொச்சை எல்லாமே வந்து சூப்பராக வெந்துருச்சுங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை மட்டும் தூவிக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். நல்லா மணக்க மணக்க கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கருவாட்டு குழம்புக்கு வந்து பச்சரிசி சாதம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ராகி களியில் வந்து பிசைஞ்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் கருவாட்டு குழம்பு வச்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து நிறைய வீடியோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதையும் ஒரு விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.